உடம்புல புரதச்சத்து, இந்த புரதச்சத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அசைவம் சாப்பிட்றாங்க, பருப்பு பயிர் வகைகள் சாப்பிட்றாங்க. இதையெல்லாம் எடுக்கிறப்போ நம்மளுடைய செரிமான ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது முக்கியம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி, வெகு சிலருக்கு செரிக்காமல் அது வாய்வாக மாறும். வாய்வாக மாறுறப்ப தலைக்கு ரத்த ஓட்டம் மாறி மாறி போகிறப்போ அவங்களுக்கு இரத்த நாளங்கள் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும், நரம்புல பிரச்சனைகளும், வாயு நரம்புல ஏறிக்கும், ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துக்கும். அந்த மாதிரி புரதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மக்கள் நிறைய செரிக்க முடியாத புரதத்தை சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறாங்க. அப்போ நார்ச்சத்துள்ள புரதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொத்தவரங்காய் மட்டும்தான். அப்போ அந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய புரதம் உடம்புல ஒவ்வொரு திசுக்களும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னாலும் அதுக்கு புரதம் வேணும், வளர்ச்சி வேணுனாலும் புரதம் வேணும். இந்த மாதிரி உடம்புல மெட்டபாலிசம், கெட்டபாலிசம், அனபாலிசம் எல்லாத்துக்குமே புரதத்துடைய தேவை இருக்குது. ஒரு 4 கொத்தவரங்காயை சும்மா கடித்து சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணணும், சும்மா கடித்து மென்று தான் சாப்பிடும், ஜூஸ்லாம் போடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உமிழ்நீரில் கலந்து உள்ளே போக போக அவங்க உடம்பினுடைய தன்மையெல்லாம் மாறும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 4 கொத்தவரங்காயை சாப்பிட்டிங்கன்னா 3வது 4வது தடவை உங்களுடைய உடம்பு சூடு குறையும். மாத்திரை மருந்து அதிகமாக போகிறது வலி மாத்திரைகளுக்கும் தலைவலிக்கும் தான். அப்போ அதுக்கு ஒரு தீர்வாக கொத்தவரங்காயை சாப்பிடலாம்.